பட்ஜெட் 2015 இந்த பட்ஜெட் நல்ல பட்ஜெட்டா நல்ல பட்ஜெட் இல்லையா? மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 10,000 மினிமம் ஸ்லாப் உயர்வை பற்றி ஃபினான்ஸ் மினிஸ்டர் எதுவுமே பேசலை. ஆனால் அதை தவிர எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, எவ்வளோ பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்ட்ரா டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு சின்ன ஓவர்வியூ பார்க்கலாம். முதல்ல ஒரு நல்ல விஷயம், வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சுத்தமாக எடுத்துட்டாங்க. 30 லட்சத்துக்கு மேலே வேல்யூ இருக்கிற அசெட்ஸ் நம்ம கிட்ட இருந்ததுன்னா, அதுக்கு மேலே இருக்க சொத்து வச்சுருந்தீங்கன்னா வெல்த் டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்னு இருந்தது. அதை வந்து பாதி பேர் பே பண்ணுறதில்ல. அந்த மாதிரி ஒரு ஆக்ட் டேக்ஸ் இருக்கிற விஷயம் கூட நிறைய பேருக்கு தெரியல. அதனால ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னாருன்னா, அது வந்து இன்னுமே அதை வந்து இன்டியூஸ் பண்ணி அதை கலெக்ட் பண்ணுறதுக்கெல்லாம் இருக்கிற எஃபர்ட்டோட அதை வந்து ஃபுல்லாக எடுத்துடலாம். இனிமேல் வெல்த் டேக்ஸ் யாருமே பே பண்ண வேண்டாம். வெல்த் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த டோட்டலாக எடுத்தாச்சு. சர்வீஸ் டேக்ஸ் 14% அப்படிங்கிறது எல்லாருக்குமே காதில் கொஞ்சம் பயப்படுத்துகிற விஷயம். ஏன்னா நம்ம ஹோட்டலுக்கு போனாலும் எங்கே போனாலுமே வந்து சர்வீஸ் டேக்ஸ் நம்ம பே பண்ணுறோம். அண்ட் 12% 12.36% இருந்தது. இப்போ நம்ம 14% அதை வந்து பே பண்ணுவோம். இது வந்து இவ்வளோ நாள் பே பண்ணிட்டு இருந்த விஷயத்தை தவிர வேற எங்கெங்கெல்லாம் புதுசாக சர்வீஸ் டேக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. நீங்கள் போக வேண்டிய அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ் அங்கெல்லாம் இது வரைக்கும் நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணாமல் இருந்தீங்க. இனிமேல் அங்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். உங்களுடைய ஒரு நல்ல விஷயம், முன்னாடிலாம் பேஷண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு போகிற ஆம்புலன்ஸ் சர்வீசஸ்க்கெல்லாம் வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருந்தது. அதை இப்போ எடுத்துட்டாங்க. எல்ஐசி வந்து இந்த மந்திரி யோஜனா அதில் இருக்கிற எல்ஐசி பிளானுக்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. காய்கறிகள் இதுக்கான கோல்ட் ஸ்டோரேஜ், ப்ராசஸிங், வேக்சிங் அந்த மாதிரி இருக்கிற எந்த ப்ரொசீஜர்ஸ்க்குமே வந்து சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. அண்ட் அத்தியாவசிய சாமான்கள், அரிசி, பருப்பு, உப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்காக சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. ஸோ நம்மளுடைய டோட்டலாக விலையேற்றம் அப்படிங்கிறது வந்து 6%க்குள்ள இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் அதை வந்து 6%க்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம். அண்ட் ஓரளவுக்கு அது வந்து கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ விலைவாசி ரொம்ப ஏறுமோ அப்படிங்கிற பயம் மக்களுக்கு வேண்டாம். சர்வீஸ் டேக்ஸ் வந்து அஃப்கோர்ஸ் சில இடத்துல வந்து நம்ம பே பண்ண வேண்டிதான் இருக்கும். சர்வீஸ் டேக்ஸை கலெக்ட் பண்ணிட்டு பே பண்ணாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கெல்லாம் இனிமேல் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய பெனாலிட்டி போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக்கியிருக்காங்க. நம்மளோட இன்கம் டேக்ஸ், சர்வீஸ் டேக்ஸ் ஆர் ரெவென்யூ அதோட டோட்டல் அப்ஜெக்டிவே வந்து டேக்ஸ் கம்ப்ளைன்ஸ், நம்ம டேக்ஸ் பே பண்ணுறத வந்து சிம்பிளாக ஆக்கணும். அண்ட் பே பண்ணாமல் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்காங்களே, நான் பே பண்ணி போய் மாட்டிக்கிட்டேனே, பே பண்ணுறது கஷ்டமாக இருக்கே, ஆடிட்டருக்கு ஃபீஸ் கொடுக்குறேனே அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் பே பண்ணுறதை ஈஸியாகவும் பே பண்ணாமல் இருக்கிறத கஷ்டமாகவும் கொண்டு வரது தான் இந்த பட்ஜெட்டோட மோட்டிவ். அண்ட் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. சர்வீஸ் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் பே பண்ணுறதெல்லாம் ரொம்ப ஈஸி. பே பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய பெனாலிட்டி போர்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆக்கியிருக்காங்க. அதனால சர்வீஸ் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க கரெக்டாக பே பண்ணிடுங்க. அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போகும்போது சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நீங்கள் சாப்பிட்ற பொருளுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸில் இதை பண்ணுறாங்க. நீங்கள் சர்வீஸ் போர்ஷன், சர்வீஸ் சார்ஜஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் ஐட்டம் இருக்கும். அந்த ஐட்டம் மேலே தான் நீங்கள் 12.36% இது வரைக்கும் கட்டிட்டு இருந்தீங்க. இனிமே நீங்கள் வந்து 14% கட்டுவீங்க. இந்த 14% எப்போதுலேருந்து அமலுக்கு வருதுன்னா உடனே இமீடியட் எஃபெக்ட். நாளைக்கு பில் பண்ணுற எல்லாமே 14%ல தான் நம்ம சர்வீஸ் டேக்ஸ் பே பண்ணுவோம். ஸோ இன்னைக்கோட 12.36% முடிஞ்சிருச்சு. அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸை பற்றி சொன்னேன் நான். அம்யூஸ்மெண்ட் பார்க்ஸ்ன்னு சொல்லும் போது நீங்கள் நேச்சுரலாக கூட்டிகிட்டு போகிற நம்மளுடைய வண்டலூர் ஜூ ஆர் ஆர்கியலாஜிக்கல் மியூசியம்ஸ் அதுக்கெல்லாம் என்ட்ரி டிக்கெட்டில் வந்து சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. கச்சேரி கேட்குறவங்கலாம் நிறைய பேர் இருப்பீங்க, 1000 ரூபா டிக்கெட்டு கொடுத்து போயிருப்பீங்க, அதுலலாம் சர்வீஸ் டேக்ஸ் இல்லை. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 500 ரூபாய் வரைக்கும் டிக்கெட் கொடுத்து பே பண்ணி போகிறதுக்கெல்லாம் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. 500 ரூபாய்க்கு மேலே நீங்கள் டிக்கெட் கொடுத்து ஏதாவது ஒரு ப்ரோக்ராமுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து சர்வீஸ் டேக்ஸ் அப்ளிகபிள். சர்வீஸ் டேக்ஸ் ஓரளவு முடிச்சிட்டோம். நம்ம கஸ்டம்ஸ் அதில் பார்த்தோன்னா லெதர் ஷூஸ் 1000 ரூபாய்க்கு மேலே கொடுத்து வாங்குற லெதர் ஷூஸ்க்கு வந்து சர்வீஸ் டேக்ஸ் 12% இருந்தது, கஸ்டம்ஸ் 12% இருந்ததை வந்து 6% குறைச்சிருக்காங்க. சிகரெட்ஸ், லிக்கர் இதெல்லாம் வந்து ஹெல்த் இனிஷியேட்டிவாக பிரதான் மந்திரி இதுக்கு எல்லாத்துக்குமே விலையேற்றம் கண்டிப்பாக இருக்குது. இந்த லிக்கர் மேனுஃபேக்சரிங் அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த இடத்துல சர்வீஸ் டேக்ஸ் இல்லாமல் இருந்தது. அங்கே கூட இப்போ வந்து சர்வீஸ் டேக்ஸை கொண்டு வந்துட்டாங்க. சர்வீஸ் டேக்ஸ், கஸ்டம்ஸ் எல்லாம் ஓகே. டோட்டலாக எலக்ட்ரானிக் குட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எலக்ட்ரானிக் குட்ஸ் ஒரு அளவுக்கு வந்து விலை குறைச்சிருக்காங்க. சென்வாட் கிரெடிட் கம்பெனி போர்ஷன்ஸில் சில ப்ரொவிஷன்ஸ் பாக்கி இருக்கு. பட் மக்களுக்கு வந்து பெரிய விலையேற்றம் வந்து கஸ்டம்ஸில் இருக்காது, நார்மலாக தான் இருக்குது ரேட்ஸ் எல்லாம். இன்கம் டேக்ஸ் ஆஸ் அன் இண்டிவிஜுவல் எனக்கு என்ன பெனிஃபிட், எனக்கு கொடுக்க வேண்டிய அந்த 10,000 இந்த தடவை வந்து அதை பற்றி பேசவே இல்லையே அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அதை தவிர நிறைய வெல்ஃபேர் மெஷர்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் டேக்ஸை வந்து ஏற்றிருக்காங்க. அந்த ஒரு
பர்சன்ட் ஏற்றிருக்காங்க. அதில் வந்து கவர்மெண்ட்டுக்கு நிறைய ரெவென்யூ கிடைக்கும். அல்டிமேட்டாக அந்த ரெவென்யூ வந்து மக்களுக்கு பாஸ் பண்ணுற வெல்ஃபேர் மெஷர்ஸ் வந்து நிறைய கொண்டு வந்திருக்காங்க. சுகன்யா சம்ருத்தி யோஜனான்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. பொன் குழந்தைங்க வச்சிருக்கவங்க நீங்கள் வந்து அதில் டெபாசிட் பண்ணலாம். டெபாசிட் பண்ணுற பணம் வந்து உங்களுடைய ஏடிசியில் எக்ஸம்ட் ஆகும். குழந்தை 18 வயசு ஆகும்போது ஆர் கல்யாணம் எது வந்து முன்னாடி நடக்குதோ அப்போ வந்து அந்த ஃபுல் அமௌண்ட்டும் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு கூட இன்கம் டேக்ஸ் கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஸோ சுகன்யா சம்ருத்தி யோஜனா அண்ட் லைஃப் இன்சூரன்ஸ், கவர்மெண்ட் கொடுக்குற லைஃப் இன்சூரன்ஸில் சர்வீஸ் டேக்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணும்போது அதில் 14% கம்மியாக இருக்கும் நீங்கள் வந்து கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமை எடுத்துக்கிட்டிங்கன்னா. அப்புறம் முத்ரா அப்படின்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவை வந்து ஃபுல்லாக ஜாப் சீக்கர்ஸாக இல்லாமல் ஜாப் மேக்கர்ஸாக ஆக்கணும், டெக்னாலஜி கொண்டு வரணும். நல்ல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் வந்து இது வரைக்கும் எஸ்சி எஸ்டி அந்த குரூப்ல இருக்கவங்களுக்கு காலேஜஸ்ல இடம் இருந்தது, இன்ஜினியரிங் காலேஜஸ், மெடிக்கல் காலேஜஸ் இங்கெல்லாம் இடம் இருந்தது. பட் பிஸ்னஸ் தனியாக ஒருத்தர் தொழில் தொடங்குறாங்க அப்படின்னாக்கா எஸ்சி எஸ்டிக்காக எந்த ஒரு ப்ரொவிஷனுமே இது வரைக்கும் இருக்கல. இப்போ முத்ரா அப்படின்னு ஒரு ஃபண்டை வந்து கிரியேட் பண்ணிட்டு அதுல இருந்து எஸ்சி எஸ்டிக்காக புதுசாக தொழில் தொடங்குறவங்க, தொழில் முனைவோருக்கு லோன் கொடுக்கறதுக்காக ஒரு ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் மாதம் ₹1 இன்சூரன்ஸ் ப்ரீமியம் நீங்கள் பே பண்ணீங்கன்னா, அதாவது வருஷத்துக்கு ₹12 நீங்கள் ப்ரீமியம் பே பண்ணீங்கன்னா ₹2 லட்சம் வரைக்கும் இன்சூரன்ஸ் கவர் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ். அதே மாதிரி 1 லட்சம் கிலோமீட்டருக்கான ரோடு வந்து போடுறதுக்கான ப்ரொவிஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மக்களுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக ஒரு இண்டிவிஜுவலாக டேக்ஸ் பர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட் அப்படிங்கிறத இப்போ பேச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட்ஜெட்டுன்னு சொன்னோடனே எப்பயுமே எனக்கு தனிப்பட்ட மனுஷனாக எனக்கு என்ன பெனிஃபிட்னு தான் நம்ம எல்லாருமே யோசிப்போம். இந்த தடவை நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஏமாற்றம் என்னென்னா, பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டு அதே ₹2.5 லட்சம் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப சோகமாக இருக்கும். ஆனால் அது தவிர்த்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு டிடக்ஷன்ஸை நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கிட்டோன்னா, ஏடிசிசி நியூ பென்ஷன் ஸ்கீம். நம்ம இந்தியாவை வந்து பென்ஷன்லெஸ் இந்தியான்றதை விட நல்ல பென்ஷன்டு இந்தியான்னு கொண்டு வரணுன்ற ஒரு வார்த்தையோடு ஆரம்பித்தார் நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர். ஏடிசிசிடியில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ₹1 லட்சம் வரைக்கும் தான் டிடக்ஷன் அவைலபிள். இப்போ வந்து 1,50,000 வரைக்கும் நம்ம டிடக்ஷன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ், இப்போலாம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாருமே ஈஸியாக 20,000 30,000க்கு இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி காலம் ஆயிடுச்சு. முன்னாடி அதில் ₹15,000 தான் டிடக்ஷன் இருந்தது. ஆனால் இப்போ வந்து ₹25,000 வரைக்கும் எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கும் டிடக்ஷன், சீனியர் சிட்டிசனுக்கு 30,000 வரைக்கும் டிடக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் சரி, ரொம்ப வயசானவங்க சூப்பர் சீனியர் சிட்டிசன் இருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் போது ஹெல்த் இன்சூரன்ஸே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு டைரெக்டாக மெடிக்கல் எக்ஸ்பென்ஸில் ஒரு ₹30,000 கொடுக்கலான்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது போக ஏதாவது சீரியஸ் டிசீஸ் இருந்ததுன்னா சீனியர் சிட்டிசனுக்கு 80,000 வரைக்கும் அந்த மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இனிஷியேட்டிவ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80G ஸ்வாச் பத்தன், இதை பற்றி நம்மளோட பிரைம் மினிஸ்டர் பேசிகிட்டே இருப்பார். இன்கம் டேக்ஸ் பட்ஜெட்லையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணம் வந்து 100% டிடக்ஷன் அவைலபிள் அண்டர் செக்ஷன் 80G. அதே மாதிரி க்ளீன் கங்காக்காக நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுற பணமும் 100% டிடக்ஷன்ஸ் அவைலபிள். சரி, நான் வந்து சேலரி எம்ப்ளாயி, எனக்கு தான் எப்பயுமே டேக்ஸ் நிறையா பிடிப்பாங்களே, எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லையா அப்படின்னு கேட்டால், டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் வந்து முன்னாடி ₹800 பெர் மந்த் தான் அலோவ் பண்ணாங்க. இப்போ 1,600 பெர் மந்த் வந்து அலோவ் பண்ணுறாங்க. இதுக்கு வந்து எந்த எவிடன்ஸோ எந்த ப்ரூஃபும் நம்ம சப்மிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே 1,600 பெர் மந்த் நமக்கு அலௌடு. எல்லாம் சரி, என்ன புதுசாக இந்த பட்ஜெட்டில் வந்திருக்குன்னு கேட்குற பாமர மக்களுக்கு என்னென்னா, புது ஆக்ட், புது லா வந்து பிளாக் மணிக்காக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. முன்னாடி வந்து பிளாக் மணிக்குன்னு எந்த ஒரு தனி சட்டமும் இல்லை. இப்போ புது சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா பணத்தை பதுக்கி வச்சுருக்கவங்களுக்கு வந்து வெறும் ஃபைனு அந்த மாதிரி மட்டும் இல்லை, ரொம்ப வந்து கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுது. 10 வருஷம் ஜெயில் தண்டனை. அவங்களுக்கு பெனால்ட்டி பார்த்தீங்கன்னா 300% வரைக்கும் பெனால்ட்டி. இந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு வழிவகுக்கிற விதமாக இன்கம் டேக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம வாங்குற எல்லா பொருளுக்கும் 1 லட்சத்துக்கு மேலே நம்ம என்ன வாங்கினாலும் சரி பேன் வந்து கோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆல் பர்ச்சேசஸ் அபோவ் 1 lakh
PAN has to be quoted சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஆல் பர்ச்சேசஸ்க்கு என்னன்றது நம்ம ஆக்ட் வந்த பிறகு தான் அது என்னென்ன அதில் இன்க்ளூடட்னு நமக்கு தெரிய வரும். அது போக ரியல் எஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே பணம் ரொம்ப புழங்கும். அதுக்கு வந்து ஒரு செக் வைக்கிற விதமாக செக்ஷன் 269 எஸ்எஸ்ன்றதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி பெரிய பெரிய கம்பெனிஸை டேக்ஸ் ஆடிட் பண்ணுறவங்க தான் வந்து அபவ் 20,000 பே பண்ணுனா அதை வந்து நம்ம அபவுட் 20,000 வந்து செக்கில் தான் பே பண்ணணும், இல்லை டிமாண்ட் டிராஃப்டாக தான் பே பண்ணணும்னு இருக்கும். அந்த செக்ஷனை இப்போது ரியல் எஸ்டேட்டுக்கு உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. எனி இமூவபிள் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோன்னா அதுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா 20,000க்குள்ளே தான் நீங்கள் அட்வான்ஸோ இல்லை ஏதாவது பே பண்ணால் அது வரைக்கும் தான் கேஷ் அலௌடு. அதுக்கு மேலே வர எல்லா பணமுமே வந்து நீங்கள் வந்துட்டு செக்காவோ இல்லை டிடியாவோ இல்லை வயர் டிரான்ஸ்ஃபராவோ தான் பண்ண முடியும்னு ரொம்ப கிளியராக சொல்லிட்டாங்க. இனிமே வந்துட்டு இந்த சொத்து குவிக்கிறது, இந்த பினாமி பேரில் சொத்து வாங்குறது, இது எல்லாமே எல்லா பக்கமும் முடக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு இனிஷியேட்டிவை நம்மளோட பிரைம் மினிஸ்டர் எடுத்திருக்காங்க. உண்மையாக சொல்ல போகணுன்னா இந்த பட்ஜெட் நம்மளை வந்து பேசிக் எக்ஸம்ஷன் லிமிட்டில் நம்மளை ஏமாற்றிருக்கலாம். ஆனால் நிறைய உள்ளே போய் பார்க்கும்போது அவ்வளோ பெனிஃபிட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் பெனிஃபிட்ஸ், அந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஓவராலாக பார்த்தா இது ஒரு ரொம்ப நல்ல பட்ஜெட்.